அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற 14/4/2025 ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவாவசு வருடம். அதாவது தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்குது. அதுல 39வது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை 14/4/2025 திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா, அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது. அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மழை அதிக அளவு பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசியா இருக்கக்கூடிய கும்பராசிக்கு சனி பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு என்ன மாதிரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வகையில பார்க்கையில உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்க ஆரம்ப காலத்துல இந்த தொடக்க நிலையில ராசி அப்படிங்கிறது கும்பம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எதிரையும் ஒரு சடன் லெவல்ல நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எதையுமே பார்த்தீங்கன்னா மேன்மையா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, எதையும் பாசிட்டிவா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு குணம், அது மட்டும் இல்லாம உயர் பதவி உயர்வான இடங்கள்ல தன்னோட இலக்கா வச்சிருக்குது, அந்த இலக்கை அடைகிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது. அதே போல நடவடிக்கைகள்லையும் பார்த்தீங்கன்னா சொல்ல காப்பாற்றுறது, சொல்வாக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 7.5 சனி காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியை யார் பார்க்கறது? குரு பகவான் பார்க்குறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை. கிட்டத்தட்ட கும்பராசிக்கு நல்ல காலம் தொடங்கிருச்சுங்க. கடந்த காலத்துல ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டீங்க. அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிறப்பா இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. உங்க வாழ்க்கையே இனி ஒரு நல்ல புரட்டி போட்டது மாதிரி ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இந்த மாற்றம் அப்படிங்கிறது நிலையா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் ஃபுல்லாவே நல்ல நிலையா இருக்க போகும். அப்ப என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, வேலை தொழில்ல ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டு போச்சு. நிறைய பேருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு போச்சு. குடும்ப உறவுகள் திட்டமிட்ட இடங்களுக்கு போக முடியல, உறவினர் மத்தியில கொஞ்சம் உறவாட முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்தது இல்லையா? இதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலை அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்த மாதிரி நல்ல வேலையா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை அமைப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் வர்றீங்க. ரெண்டாவது வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இன்னொன்று வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக வார்த்தை பிரயோகத்தை கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதீத வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பொருள் வரவு அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அதே போல் டிராவலிங் இருக்கும்.
இடம் விட்டு இடம் போகிறது, சுற்றுலா போகிறது, அதே நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் போகிறது, வெளிநாடு பயணம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நிறுவனம் சம்பந்தமாக வெளியில் போகிறது, டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கூடுமானவரை இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், சுற்றுலா, வேறு வேறு மாவட்டங்கள், வேறு வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அமையும். ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானம் நல்லா இருக்குமா? ஆனால் கண்டிப்பாக வருமானம் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தொழிலும் நல்லா இருக்கும். ஏன்னா தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப லாபகரமாக இருக்குது. குரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கான பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா வகை சொந்தங்கள்லாம் உங்களோட அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படுங்க. பாக்கிய அமைப்புகளை குரு பகவான் பார்க்கறதுனால, அதுவும் சுக்கிரனோட வீட்டை பார்க்கறதுனால பொருள் வரவு, தன வரவு அதிகரிக்கும். திருமண காரியங்கள் நடக்கும், திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப விசேஷங்களை வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, லாபங்கள், அதாவது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு, நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. அப்போ முயற்சிகள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி வேற ஒன்றும் நெகட்டிவாக இந்த வருடம் உங்களுக்கு இல்லை. கிட்டத்தட்ட இந்த வருடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சிறப்பான வருடமாக உங்களுக்கு அமையும். அனைத்து விதமான பாக்கியங்களையும், அடுத்த விதமான சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய, நல்ல வருமானத்தை பெறக்கூடிய, பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய, நல்ல வகையில் குடும்ப சுப நிகழ்ச்சிகளில் நிறைய கலந்துக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை நிறைய பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான வருடமாக அமைஞ்சிருக்கு. போன வருடத்தை விட இந்த வருடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மகிழ்ச்சிகரமான, முன்னேற்றகரமான, பொலிவுடன் கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், பண்பாளர், அதே நேரத்தில் கொஞ்சம் கோபம் வந்தாலும் குணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழில் நேர்த்தி உண்டு. கடமை கண்ணியம் கட்டிப்பாடோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதுலையும் லாப நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, வேலைகள் அமைப்புல நல்ல வேலை வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக அமையுது. வேலை தொழில் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி பயணம் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதுலேயும் கடல் சார்ந்த பகுதிகளை பார்வையிடக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அனுபவங்களை பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கையில் பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலையும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை, நல்ல பேச்சாற்றல் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இயந்திர தொழில்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், தொழில்கள், அது சார்ந்த விஷயங்களை ஈடுபடக்கூடியது, அந்த முதலீடுகளை செஞ்சு அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ நிறைய பணியாளர்கள், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சதய நட்சத்திரத்துக்கே உண்டான அமைப்பு. அட்மினிஸ்ட்ரேஷன், பொறுப்பான பதவிகள், பொறுப்புள்ள பதவிகள், அதாவது கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய பதவிகள், அதாவது ஆளுமை தன்மை கொண்ட பதவிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சதய நட்சத்திரத்துக்குனே உண்டான ஒரு சிறப்பாக இருக்கு. இப்படிப்பட்ட நிர்வாகத்திறன் அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், அதே போல முகம் தெரியாத நண்பர்கள் அப்படிங்கிறோட ஆதரவுகள்லாம் நிறைய கிடைக்க போகுது. அதே போல வெளி மாநிலவர், வெளி நாட்டவர்களோட நட்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்பா வழி சொந்தங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட நட்பு பாராட்டுவாங்க, அன்பு பாராட்டுவாங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. அதே நேரத்தில் பல விஷயத்துல தலையிடுறத கொஞ்சம் நிறுத்திக்கங்க. உங்களுக்கு எது சரியா வருமோ அதுல மட்டும் ஈடுபடுங்க. மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டு அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போயிட வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, எது சரியா வருமோ அதுல ஈடுபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில ஒரு பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்குது. புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புது புது விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. டெக்னாலஜி ஓரியன்டா
நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்புக்குரிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். அமைதி, அன்பு, சாந்தமான குணமுடையவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. அடிக்கடி அப்ஸ் அண்ட் டவுனை பார்க்கக்கூடியவர். பல்வேறு விதமான சங்கடங்களை சந்திச்சாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில இந்த காலகட்டம் ஒரு உயர்வை, மதிப்பை தரக்கூடிய வகையில இருக்குது. உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற தைரியம் பிறக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய காலகட்டம். உங்களுக்குனே ஒரு சிறப்பு அப்படிங்கிறது, நீங்க யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உருவாகுது. உங்களோட திறமை வெளிப்படும். உங்கள் திறமையின் மூலமாக மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய, முன்னேற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பாக, நல்ல வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பான அமைப்புகளோட அமைஞ்சிருக்குங்க. இப்ப உங்களுக்கான வழிபாட்டு தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆலங்குடி குரு பகவான் போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில, லக்கண அடிப்படையில உங்களோட ஜாதக தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு, அது இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடத்தின் கிரக பயிற்சிகளை ஒப்பிட்டு பார்க்கையில எப்படி இருக்கும், எதை பயன்படுத்திக்கலாம், எது சாதகமான சூழ்நிலை தருது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, விருப்பம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கீழே டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.